உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். உலக சாதனை தொடர் கவியரங்கத்திலே இன்றைக்கு ஒரு கவியரங்கமாக நடைபெற இருக்கிறது. 59வது கவியரங்கம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த தொடர் கவியரங்க நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஒவ்வொரு கவியரங்கத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து பல்வேறு கவிஞர்கள் வந்து தங்களுடைய கவிதைகளை வழங்கி கொண்டிருக்க அவர்களுக்கெல்லாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற இந்த கவியரங்கத்துடைய தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. தேசிய கவி என்றும் புரட்சி கவி என்றும் போற்றப்பட்ட பாரதியார் அவர்கள் கவிதையிலிருந்து இந்த வரி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த தலைப்பை ஏன் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்று, இந்த மாதம் முழுவதும் பாரதி மாதமாக நாம் அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், உலக ஒருமைப்பாட்டு நாள் நிகழ்வதையொட்டியும் இந்த தலைப்பு இன்றைக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பொருத்தமான தலைப்பை, சிறப்பான தலைப்பை இன்றைக்கு இங்கே வழங்கி இருக்கக்கூடிய இந்த உலக சாதனை சான்றிதழ் கவியரங்க தொடர் நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய, அடுத்து வரவேற்புரை வழங்கவிருக்கின்ற கவிஞர் திலகம் திருமதி து. பவானி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஒற்றுமை என்பது எப்போதுமே நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வலிமை பெறச் செய்கிறது. நல்ல சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைவதும் அதன் காரணமாக பல வெற்றிகளை அடைந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே நமக்கு ஒற்றுமை எத்தகைய தேவை என்பதை நாம் வலியுறுத்துகிற வகையிலே இந்த கவியரங்கம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பல்வேறு விதங்களில் பிரிந்து நிற்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். மதங்களால் பிரிந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மதங்களால் பிரிந்திருக்கிறார்கள். மொழிகளால் பிரிந்திருக்கிறார்கள். மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சாதிகளால் பிரிந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட வகையிலே பிளவுபட்டு இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் ஒரு நாள் ஓங்கி தங்கள் குரலை உயர்த்தி ஒலித்த போதுதான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. இந்திய விடுதலை என்பது காந்தி வாங்கி தந்தார் என்று நாம் சொன்னாலும் கூட, ஒட்டுமொத்த மக்களுடைய குரலையும் உள்வாங்கிக் கொண்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு. இன்னொரு செய்தியையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். எப்படி உலக ஒருமைப்பாட்டு நாளை பற்றி நாம் பேசுகிறோமோ, அதே போல ரஷ்யாவினுடைய தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்தான் 2வது உலக யுத்தத்தின் போது தலைமை பொறுப்பேற்றிருந்தார்கள். இந்த உலகத்தையே தன்னுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற பேராசையிலே இருந்தான் ஹிட்லர். அந்த ஹிட்லருடைய வீழ்ச்சி, ஏகாதிபத்தியுடைய வீழ்ச்சி அன்றைக்கு ஜோசப் ஸ்டாலின் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. 2 செய்திகளை சொல்லுகிறேன். இது இரண்டையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 அணிகளாக பிரிந்து நின்ற அந்த அணிகளிலே ரஷ்யா, இங்கிலாந்து ஒரு அணியிலே இருந்தது. அப்போது ரஷ்யா ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. இந்த உலக யுத்தத்திலே நாம் வெற்றி பெற்றால் இங்கிலாந்தினுடைய காலணிகளாக இருக்கிற நாடுகளை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று ஜோசப் ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வைத்தார். அதை ஏன் வைத்தார் என்று சொன்னால், அவர் நாடு ஒரு விடுதலை அடைந்த நாடு. விடுதலை நோக்கி பயணப்படுவதிலே அவர் ஆர்வம் கொண்டவர். மாந்தரினம் எந்த இடத்திலும் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்கிற சிந்தனை கொண்டவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். எனவே அந்த கருத்தை முன்வைத்தார். அடுத்த செய்தியை சொல்லுகிறேன்.
இது மிக முக்கியமான செய்தி. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து கிடந்த இடத்திலே அவருடைய டைரி குறிப்பேடு ஒன்று கிடைத்தது, நாள் குறிப்பேடு. அதிலே அவர் என்ன எழுதியிருந்தார் என்று சொன்னால், ரஷ்யாவை நாம் வென்றுவிட்டோம் என்று சொன்னால் ஆப்கானிஸ்தானத்தில் நுழைந்து இந்தியாவையும் நாம் பிடித்து விடுவோம், இந்தியாவையும் நம்முடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்று அவர் எழுதியிருந்தார். ஒருவேளை அந்த உலக யுத்தத்திலே நேசப்படைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ், இங்கிலாந்து, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் இணைந்த அந்த நேசப்படைகள் வெற்றி பெறாமல் போயிருந்தால் ஹிட்லருடைய அதிகாரத்தின் கீழ் இந்தியா போயிருக்கும். அதிகாரம் கொடுமை என்று சொல்லிக் கொண்டது நமக்கு அந்த ஒன்றுபட்ட நேச அணிகள் அந்த நேரத்திலே ஜோசப் ஸ்டாலின் வைத்த கோரிக்கையும் ஒன்று. அதற்கு பிறகுதான் அங்கே அந்த உலக யுத்தத்திற்கு பிறகு வந்த பிரதமர் அந்த கோரிக்கை இந்தியாவுக்கும் விடுதலை கொடுக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று குறிப்பு. இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்லப்படாமலே விடுபட்டு போயின. காந்தி வாங்கி தந்தார் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு குறிப்பு. இந்த குறிப்பையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே ஒற்றுமை, 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 அதுவே வெற்றிக்கான சரியான தாரக மந்திரம் என்று கூறி இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வரவேற்க வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த உலக சாதனை கவியரங்கத்தினுடைய தொடர் கவியரங்கத்துடைய நாயகியாக இருக்கக்கூடிய திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்களை வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்புரை தாருங்கள். கவியரங்கத்தை தொடங்கி. நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஐயா கூறியது போல் ஒற்றுமை இல்லாமல் சாதி, மதம், இனம் என்று பலவாறு பலர் தெரிகின்றனர். அவர்களை எல்லாம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் நம்முடைய இந்திய நாடு வளம் பெறும் என்பதற்காகவே இத்தகைய ஒரு அரிய தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நம்ம எல்லாம் அன்புடன் அரவணைத்து செல்லும் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 59வது கவியரங்கம். இக்கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் பாசத்திற்குரிய அன்பு ஐயா சகோதரர் மாசித்துறை ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் தலைப்பில் என்னும் பொருண்மையின் கீழ் பலவாறு தங்களுடைய கவிதைகளை இயற்றி இங்கு தங்களுடைய கவிதைகளை இயம்ப வந்திருக்கும் அத்தனை கவி பெருமக்களையும், இருபால் கவி பெருமக்களையும் மனமோந்து வருக வருக என்று அன்புடன் வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அத்துடன் நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் அழகாக வலையொலியில் வலையேற்றம் செய்து நம்மை காலையில் மகிழ்விக்க செய்யும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா டிவியின் மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று தொடருங்க. இக்கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பாளர் ஐயா மாசித்துறை ஐயா அவர்களிடம் இந்த நிகழ்வை ஒப்படைத்து இடம் சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். நன்றி. பாருங்கள் திரு மாசித்துறை ஐயா அவர்களே. முனைவர் மாசித்துறை அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பயணியை சேர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியராக, தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஐயாவினுடைய தலைமையிலே ஒரு கவியரங்கம் சிறப்பாக இப்பொழுது அரங்கேற இருக்கிறது.
அவர் தன்னுடைய தலைமை கவிதையை கொடுத்து அடுத்தடுத்த கவிதைகளை அழைக்கிறார். வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்கி வரவேற்புரை நல்கிய பவானி அம்மா அவர்களையும் வணங்கி மற்றும் கவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என் தலைமை கவியை வாசிக்க வந்துள்ளேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நாம் ஒன்றுபட்டால் மலரும் மழலைகளை ஒற்றுமையாக ஒளிபரச் செய்திடலாம். பெற்றோர் ஒற்றுமையுடன் நடந்திட்டால் பெற்ற குழந்தைகளை மிளிர வைத்திடலாம். அறிவார்ந்த செயல்களை ஒற்றுமையுடன் செய்திட்டால் ஓங்குபுகழ் பெற்றிடலாம். ஏடுகளை ஒன்றுபட்டு படித்திட்டால் இளைஞர்கள் அரசு வேலையை அள்ளிடலாம். கூடி தொழில் செய்து ஒன்றுபட்டால் நாட்டுயர்வை நலம்பெற செய்திடலாம். எதிர்கால சந்ததிகள் இனிமையுற ஒன்று கூடி மரம் வளர்த்திடுவோம். கீழான செயல்கள் செய்யும் கிம்புரக்காரர்களை கூட்டுயர்வாய் கூடி திரித்திடுவோம். மழை நீரை சேமித்து மண்ணிற்கு பெருமை சேர்க்க மக்களிடம் ஒன்று கூடி மணி நீரை சேமித்திடுவோம். வீடாகும் விளை நிலங்களை தடுக்க விலைவாசி உயர்வினை வித்திட்டு காட்டிடுவோம். விலைவாசி உயர்வினை வித்திட்டு காட்டிடுவோம். அன்னை தமிழை அண்டை நாடுகள் அறிய அலைபோல் ஒன்று கூடி மேதினிக்கு இயம்பிடுவோம். அலைபோல் ஒன்று கூடி மேதினிக்கு இயம்பிடுவோம். சதுரங்க போட்டியில் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டால் உலக சாம்பியனான முகேஷை போல் ஒன்றுபட்டு நிலைத்திடுவோம். குகேஷை போல் ஒன்றுபட்டு நிலைத்திடுவோம். பாரதி பெருங்கவியின் பெருமைகளை பெயரளவில் பாடாமல் பேரிசையாய் ஒன்று கூடி வீடுடனே செய்திட்டோம். பேரிசையாய் ஒன்று கூடி வீடுடனே செய்திட்டோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சாதனைகளை சலங்கை ஒளியாக ஒன்றிசைத்து உயர்த்திடுவோம். சலங்கை ஒளியாக ஒன்றிசைத்து உயர்த்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்து வரும் கவிஞர்களை அழைக்க முனைகின்றேன். வணக்கம். பவானியம்மா, நீங்க சொல்றீங்களா ஐயா? நீங்களே கூப்பிடுங்க ஐயா. கேக்குதுங்களா? நீங்களே அழையுங்க. சரி, நானே கூப்பிட்டுருங்க. சரிங்கம்மா. பூவின் வாசகமே, புன்னகையின் பூங்காற்றே, புது சொற்களால் பொன்கவி தொடுக்க வாருங்கள் அம்மா. பூங்கோதை அம்மா அவர்களே வருக, உங்கள் கவியை தருக. பூங்கோதை அம்மா வாங்கம்மா. புகழ் மணக்கும் திக்கெட்டு புகழ் மணக்கும் அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாவேந்தர் பாரதிதாசனை தொழுது இந்த சங்கத்தமிழ் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்புரை ஆற்றிய பவானி அம்மா அவர்களை வணங்கி மாசித்துறை ஐயா அவர்களை வணங்கி எனக்கு பிறகு கவிதை வாசிக்க உள்ள அனைத்து கவிப்பெரியலையும் வணங்கி எனது கவிதைக்குள் செல்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, தேடி வரும் வெற்றியின் முதல் படி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, தேடி வரும் வெற்றியின் முதல் படி. ஓடி போகும் துன்பமும் துயரமும் வாடும் இதயங்களும் ஏன் ஊனமும் கூட எழுந்து நிற்கும். இல்லறத்தில் ஒன்றுபட்டால் இமயத்தை தொட்டு விடலாம். படிங்க. சகோதரர்கள் ஒன்றுபட்டால் சரித்திரங்கள் படைத்து விடலாம். நண்பர்கள் ஒன்றுபட்டால் நாட்டை கட்டிடலாம். காக கூட்டங்களின் ஒற்றுமையை மானிட பிறவிகள் மறந்தாக்கிக் கொள்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வு. பாரதியின் கவிதை இது, நமக்கு பயன் தரும் மருந்து இது. ஒரு கை ஓசை தருமா? இரு கைகள் இருந்தால்தான் ஓசை வரும். ஒற்றுமையாய் வாழ்ந்த போது சிங்கம் பயந்தது, வெற்றுமையாய் வாழ்ந்த போது சிங்கம் பாய்ந்தது.
புறா வேடன் கதை நமக்கு புரிய வைக்கும் ஒற்றுமையை. காற்று கைகோர்த்து வளைக்கிறது மரத்தை, தமிழர்கள் கைகோர்த்தால் அகிலத்தை ஆளலாம். தங்கமது மண்ணில் மறைந்துள்ளதைப் போல மக்களோடு மக்களாய் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களே, ஒற்றுமை ஒன்று கூடுங்கள். இல்லை என்றால் நாளை நம் குஞ்சுகள் வாழ கூடு இருக்காது. ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், வளமாய் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். அம்மா நீங்க சொல்றீங்களாம்மா பவானி அம்மா? பூங்கோதை அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, கண்ணிமைக்கும் நேரத்தில் கனமழையாய் கொட்டினாலும் கவிபாட வருவேன் என்ற அன்பு சகோதரர் பூ பிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், கவிதை தாருங்கள். பார்ப்போற்றும் பைந்தமிழையும் எங்கள் கவியரங்க நடுவர் அவர்களையும் உடனிருந்து ஊக்கமளிக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவி உறவுகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றெனில் வீரமும் ஒதுங்கியே இருக்கும், இரண்டெனில் பாரமும் இரண்டாய் பகுப்பும். ஒற்றுமையே உயர்வு, ஒன்றாக கூடிட்டால் ஒற்றுமையின் மேன்மை ஒருபோதும் மறவாது. நவமான கோள்கள் நவரசம் பழகிட நான்கான மறைகள் நமக்காக உதவிடும். பண்பாய் பழகுதல் பயன்கள் கொடுக்கும், பத்தும் செய்யும் பரந்த உலகு இது. உலகை படைத்து உயிரை கொடுத்து உலவும் காற்றில் உணர்வை படைத்தான் இறைவன். உலகை படைத்து உயிரை கொடுத்து உலவும் காற்றில் உணர்வை படைத்தான். அறுசுவை வாழ்வினிக்க அவனியில் வளமாக அயராது உழைத்திட அசைப்போட நாளுமே. உலகாலும் மனிதராலும் உணர்வுதனை காட்டி உனக்கேதான் தாழ்வு உணர்ந்திடு சிறந்திடு. நிரந்தர அமைதி நிலத்தில் நிறைபெற நீதியும் தர்மமும் நீருற்றாய் பெருகிடும். வேற்றுமை கலைந்து வேகமாய் வளர்ந்திடு, வேற்றுமை கலைந்து வேகமாய் வளர்ந்திடு. கற்றுணர களி நீங்கி கவினூறு வாழ்வோம். எட்டான திசைகளில் எழிலாய் உன்னை போட்டியும் பொறாமையும் போதுமடா மானிடா. தனித்து நின்றாலே தன்னம்பிக்கை இழக்கும், மனதால் இணைந்திடு மகத்துவம் கண்டிடு. கூட்டுறவே நாட்டுறவு கூட்டணியே வாகை சூடி, பிறவினை பிறக்காது பிரபஞ்சம் பிரகாசிக்கும். இந்த நல்லது ஒரு நல்வாய்ப்புக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து நிர்வாகிகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகையே வாகை சூடிய பழமையான கவிதை வாசித்த பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்ததாக, தமிழின் மேல் தாகம் கொண்ட எனதருமை ஆங்கிலமே, மேன்மையாக கவி படைக்க வாருங்கள் அம்மா. முனைவர் சா மீனாட்சி அம்மா அவர்களே, வாருங்கள், கவிதை தாருங்கள். மீனாட்சி அம்மா. அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலரா பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இங்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்துள்ள சகோதரி பவானி அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றுள்ள சகோதரர் முனைவர் மாசித்துரை அவர்களுக்கும், மற்றுமுள்ள எனது கவி உறவுகளுக்கும், இந்த 59வது கவியரங்கில் கலந்து கொள்ள நல்வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முதலில் பாவேந்தரின் வரிகளாக, என ஈண்ட தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விளையும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாவேந்தரின் வரிகளை கூறி எனது கவிதையை உரித்தாக்குகின்றேன். கவித்தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. தனித்து வாழ்ந்திட சமுதாயம் ஆகாது. தனித்து வாழ்ந்தால் சமுதாயம் ஆகாது. தனிமரம் என்றும் தோப்பாகாது. தனிமரம் என்றும் தோப்பாகாது. தனிமையில் மகிழ்ச்சி அடைந்திட வாய்ப்பேது. தனிமையில் மகிழ்ச்சி அடைந்திட வாய்ப்பேது. தரணியின் உயிர்களது உறுப்புகள் இயங்கிடவே
தரணியின் உயிர்களது உறுப்புகள் இயங்கிடவே தத்தம் பணியை சிறப்பாய் செய்திடுமே. தத்தம் பணியை சிறப்பாய் செய்திடுமே. உடல் உறுப்புகள் சீராக பயணித்திட உயிரானது உடலில் தங்கியே ஒற்றுமையை பலப்படுத்துதே. உள்ளமும் உடலும் முழுமையாய் இணைந்திடவே மனிதனின் வாழ்க்கை பாதை செம்மையாகிடுமே. ஐம்பூதங்களின் மூலமே நமது உடலமைப்பே. ஐவிரல்களும் ஒன்றிணைந்தே அழகாய் சேர்ந்திட ஒரு உயிரோவியத்தை எழிலுறச் செய்யலாமே. உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அனைத்து வகை தேவைகளுக்கும் ஆதாரமாய் தாங்கி நிற்பது உடலெனும் ஆயுதமே. ஒருமைப்பாட்டை சமுதாயத்தில் வித்தாக விதைத்திடவே ஓர் இனிமையான சூழலை உருவாக்கிடலாமே. ஓருலகமாய் ஒன்றுபட்ட சமுதாய மேம்பாட்டை இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்திடலாமே. கிடைத்திட்ட இப்பிறவியில் நல்லவற்றை நாள்தோறும் வாழ்க்கை என்னும் காலச்சக்கரத்தில் கடமையுணர்வோடு கையாண்டிட இன்பங்கள் நிறைந்திடுமே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது முழுமையாகிவிடுமே என்ற ஒரு பாரதியின் நல்ல கருத்திற்கு அழகிய ஒரு கவிதையை படைக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் இடம் சார்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. இன்றைய தலைமுறைகள் அனைவரும் தனிமையை தள்ளிடுங்கள், கூட்டுயர்வை நாடிடுங்கள். அப்படி நாடினால் நம்முடைய வளமெல்லாம் வளமாகும் என்று அருமையான கவி கொடுத்த மீனாட்சி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா. மிக்க மகிழ்ச்சி சகோதரர், மகிழ்ச்சி. அடுத்ததாக ஏலிசையின் நாதமே இயங்கும் விழிகள் விழிக்கவே எழிலான குரலாலே கவிபாட வாருங்கள் அம்மா. திருமதி சு எழிலரசி மணச்சநல்லூர் அம்மா அவர்களே, வாருங்கள் கவிதை மழை பொழிவதற்கு. செம்மொழி தாய்மொழியாம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் தெய்வ புலவர் திருவள்ளுவரை மற்றும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கு பண்பிற்கும் உரிய பாரதி சுடர் நம்மளையெல்லாம் கவிதை என்னும் ஆழியில் நீந்த கற்றுக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு மற்றும் இன்றைய கவி அரங்கத்தின் வரவேற்புரை வழங்கிய பவானி அம்மா மற்றும் தலைமையேற்றுள்ள மாசித்துறை ஐயா அவர்களுக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நல்வணக்கங்கள். இன்றைய உலக சாதனை தொடர் கவியரங்கம் 59 தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றாரே பாரதி, ஓங்கு புகழ் வாழ்வின் தேருக்கு அவர் சாரதி. ஒற்றுமையால் சமுதாயம் முன்னேறும் வாருங்கள், வேற்றுமையை விளக்கியே ஒன்றாக வாழுங்கள். இந்தியர்களின் ஒற்றுமையால் கிடைத்தது விடுதலை, இணைந்த கைகளால் ஒளிந்தது கெடுதலை. அண்டை அயலாரிடம் அன்பாக பழகுவோம், நேசம் பாராட்டி ஒன்றுபட்டு ஒழுகுவோம். அண்டை அயலாரிடம் அன்பாக பழகுவோம், நேசம் பாராட்டி ஒன்றுபட்டு ஒழுகுவோம். ஆதிகால மனிதனுமே வாழ்ந்தானே கூடி, ஆனந்த அற்புத வாழ்வைத்தான் தேடி. ஆதிகால மனிதனுமே வாழ்ந்தானே கூடி, ஆனந்த அற்புத வாழ்வைத்தான் தேடி. வேற்றுமையால் விளைந்திடுமே என்றுமே துன்பம், ஒற்றுமையால் அடைந்திடுவர் எல்லோரும் இன்பம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஓடி உதவினால் வாராது இன்மை.
ஓடி உதவினால் வாராது இன்மை. காகம் குருவிகள் கூடி வாழுது பாருங்கள், கற்றுக்கொண்டு ஒன்றாக சேருங்கள். காகம் குருவிகள் கூடி வாழுது பாருங்கள், கற்றுக்கொண்டு ஒன்றாக சேருங்கள். கூட்டு குடும்பம் தந்திடும் சுகமே, கூட்டு குடும்பம் தந்திடும் சுகமே, தனித்து வாழ்ந்தால் வந்திடும் சோகமே. கைகள் இணைத்து இமயத்தை தொடுவோம், கைகள் இணைத்து இமயத்தை தொடுவோம், கைகள் கோர்த்து ஒன்றாய் கூடுவோம், கைகள் கோர்த்து ஒன்றாய் கூடுவோம். ஒற்றுமையே வலிமையாம் என்றே தினம் பாடு, ஒன்றுபட்ட சமுதாயம் முன்னேற நீ ஓடு. ஒற்றுமையே வலிமையாம் என்றே தினம் பாடு, ஒன்றுபட்ட சமுதாயம் முன்னேற நீ ஓடு. ஜாதி மத மொழி பேதமில்லா சமுதாயம் நம் பண்பாடு, ஜாதி மத மொழி பேதமில்லா சமுதாயம் நம் பண்பாடு. சமதர்ம சமத்துவ ஒன்றே என்றும் கொண்டாடு, தர்ம சமத்துவம் ஒன்றே என்றும் கொண்டாடு. வேற்றுமையில் ஒற்றுமையே நம் தேசத்தின் தாரக மந்திரம், வேற்றுமையில் ஒற்றுமையே நம் தேசத்தின் தாரக மந்திரம். மக்களை ஒருங்கிணைத்து ஆளுது அரசு எனும் எந்திரம், மக்களை ஒருங்கிணைத்து ஆளுது அரசு எனும் எந்திரம். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியின் கூற்றுக்களை கூறி அண்டை நாடுகளிடம் பாசத்தை காட்ட வேண்டும், நேசத்தை நேசிக்க வேண்டும், அன்பை பருக வேண்டும் என்றெல்லாம் கூறி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்றும், பறவைகள் அனைத்தும் பாசத்தை பொழிகின்றன என்றும், கூட்டு குடும்பம் குதூகலிப்பாய் இருக்கும் என்றும் அருமையான கவிகொடுத்த அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி ஐயா. நீங்க வாழ்த்துறை சொல்றீங்களாங்க ஐயா? பிறகுங்க. சரிங்க. அடுத்ததாக பாலாற்றில் தேன் கலந்த பாவை மொழியோடு பண் கலந்து பக்குவமாய் கவிபாட வாருங்கள் பால்தங்கம் அம்மா அவர்களே, உங்கள் கவி மலையை பொழியுங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டத்தம்மன் ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் இன்று கவிதை அரங்குக்கு தலைமையேற்றிருக்கும் ஆசித்துறை ஐயா அவர்களை வணங்கி, பவானி உட்பட்ட இருபால் கவிஞர்களையும் வணங்கி என் கவிதைக்குள் நுழைகிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஓங்கி உரைப்பது பாட்டன் அறிவுரை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஓங்கி உரைப்பது பாட்டன் அறிவுரை. என்றும் அதுதான் இயற்கை நியதி, ஏற்க மறுப்பதால் உருவாவது பீதி. என்றும் அதுதான் இயற்கை நியதி, ஏற்க மறுப்பதால் உருவாவது பீதி. அன்று ஆங்கிலேயரிடம் பட்டோம் அடிமை, அதனை அகற்றி தந்தனர் குடியாட்சி. அன்று ஆங்கிலேயரிடம் பட்டோம் அடிமை, அதனை அகற்றி தந்தனர் குடியாட்சி. இன்று இருப்பது இலவசத்தை ஊக்குது, இளைஞரிடம் உழைப்பை இல்லாமல் ஆக்குது. இன்று இருப்பது இலவசத்தை ஊக்குது, இளைஞரிடம் உழைப்பை இல்லாமல் ஆக்குது. நன்மை தராதென்று நயம்பட உரைத்து நல்வழி காட்டுவது கவிஞரின் கடமை. நன்மை தராதென்று நயம்பட உரைத்து நல்வழி காட்டுவது கவிஞரின் கடமை. பன்னாட்டு கலாச்சாரம் பாரதத்தில் பரவுது, பண்பட்ட குடும்ப ஒற்றுமை குலையுது. பன்னாட்டு கலாச்சாரம் பாரதத்தில் பரவுது, பண்பட்ட குடும்ப ஒற்றுமை குலையுது. வன்முறை பலவும் அரங்கேற்றம் நிகழ்த்துது, வாழ்வில் விவாகரத்து அங்கமாய் திகழுது. வன்முறை பலவும் அரங்கேற்றம் நிகழ்த்துது, வாழ்வில் விவாகரத்து அங்கமாய் திகழுது. மின்னலாய் வேற்றுமை ஊடுருவி போகுது, விரள வைத்தது பூகம்பமாய் ஏகுது. மின்னலாய் வேற்றுமை ஊடுருவி போகுது, மிரள வைத்து பூகம்பமாய் ஏகுது. குன்றாத புகழிலும் குறைவு நேருது, குடியானர் வாழிலும் புயலது வீசுது. குன்றாத புகழிலும் குறைவு நேருது, குடியானவர் வாழ்விலும் புயலது வீசுது. துன்பங்கள் தொழிலாளர் வாழ்வில் தொடருது, தூய்மை சுற்றுப்புறம் விட்டு தொலையுது. துன்பங்கள் தொழிலாளர் வாழ்வில் தொடருது, தூய்மை சுற்றுப்புறம் விட்டு தொலையுது. மன்றங்கள் பலவும் மண்ணில் கூடுது, மறையான குரலும் பெருமை சூடுது. மன்றங்கள் பலவும் மண்ணில் கூடுது, மறையான குரலும் பெருமை சூடுது. என்றும் எல்லோரும் இணைய வேண்டுது, ஏற்று ஒற்றுமையாய் வாழ்வோம் நன்றே. என்றும் எல்லோரும் இணைய வேண்டுது, ஏற்று ஒற்றுமையாய் வாழ்வோம் நன்றே. வாய்ப்புக்கு நன்றி.
மின்னலாய் மின்னிக்கொண்டு மிடுக்காய் கவி கொடுத்த உள்ளத்தையெல்லாம் மெலிதாக்கிய மென்மையான கவி கொடுத்த பால்தங்கம் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. நன்றி அம்மா. அருமையான கவிதைகள். நன்றி அம்மா. அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சாதுரிய மனத்துடனே சரித்திர கவிமலரை சாதுவாய் தந்திட வாருங்கள் அம்மா. மு. சம்சாத் பானு அம்மா, திண்டுக்கல் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி என்னை நாளும் வழிநடத்தும் பாரதி சுடர் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்கி இந்த தொடர் கவியரங்கத்திற்கு பொறுப்பேற்று நடத்தி வரும் திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும் தலைமை தாங்கி நடத்தி வரும் மாசித்துறை ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் கவி பாட வந்திருக்கும் அத்தனை கவி ஆளுமைகளுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை கூறி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கவிதையை வாசிக்கிறேன். மாக்களிலிருந்து மக்களை வேறுபடுத்துவது யாதெனில் சிந்தனை ஆற்றலும் ஒற்றுமை எண்ணமும் தான். மாக்களிலிருந்து மக்களை வேறுபடுத்துவது யாதெனில் சிந்தனை ஆற்றலும் ஒற்றுமை எண்ணமும் தான். தனி மனிதனால் சாதிக்க முடியாததை ஒற்றுமை உணர்வு சாத்தியமாக்கும். ஒற்றுமை உணர்வினால் போர்கள் வரலாறு படைத்துள்ளன. பல புலவர்களின் பாடல்கள் இணைந்து பார்போற்றும் இலக்கியங்கள் ஆகியுள்ளன. சக மனிதனிடம் அன்பு கொள்ளல், பிறருக்கு உதவுதல் ஆகிய விழுமங்கள் அனைத்தும் ஒற்றுமையின் பால் வந்தவையே. மனிதனின் ஒற்றுமை உணர்வே உலகத்தின் அழகிய கட்டமைப்புக்கு காரணம். பல பிரமிப்புக்கும் பிரம்மாண்டங்களுக்கும் மூலமே மனிதனின் ஒற்றுமை உணர்வுதான். இதில் எல்லளவும் ஐயம் உண்டோ? பலம் பொருந்திய யானை கூட்டம் தனியே சென்ற யானையை தன் இனத்தில் சேர்க்காதாம். வலியை தவறவிட்ட பறவை திக்கு தெரியாமல் தனியேதான் பறக்குமாம். தேசப்பிதா இந்தியாவையும் லெனின் ரஷ்யாவையும் மாவோ சேதுங் சீனாவையும் ஒன்றுபடுத்தியதால் தான் நல்லதொரு சமூகம் உருவானது. விடுதலை வீரர்கள் பலவிதத்தில் வேறுபட்டாலும் விடுதலை என்ற கருத்தை வைத்து ஒன்றுபட்டதால் தான் விடுதலை பெற்றோம். நம்மை காக்கும் எல்லை வீரர்கள் ஒன்றுபட்டு காவல் இருப்பதால் தான் நாம் நிம்மதியாய் கண்ணுறங்க முடிகிறது. சொர்க்கத்தை ஒத்ததாக இருந்தாலும் ஒற்றுமையில்லா தனி மனித வாழ்வு கண்ணிழந்து சித்திரம் வாங்கியதை போன்றது. சொர்க்கத்தை ஒத்ததாக இருந்தாலும் ஒற்றுமையில்லா தனி மனித வாழ்வு கண்ணிழந்து சித்திரம் வாங்கியதை போன்றது. ஒன்றுபட்டு வாழ்வது கடவுளின் ஆசீர்வாதம் பெற்று தெளிந்த நீரில் அன்றே பூத்த மலருக்கு ஒத்ததாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சம்சாத் பானு. நன்றி ஐயா. ஒற்றுமையால் ஓங்கிடுவோம், ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம், நிம்மதிக்கும் நிதானமான ஒற்றுமை வேண்டும் என்று கூறிய அருமையான கவி கொடுத்த அருமை வரிகளால் கவியை கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிங்க அம்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக எங்களுக்கு ஏணிப்படியாய் உயர்த்திட்ட நல்ல எண்ணம் கொண்ட ஏலிசை பாவலராய் வலம் வந்து கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளரான ஐயா அவர்களை அன்புடன் கவிபாட அன்னை தமிழாலே வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்திராணி அம்மா இருக்கீங்களா? சரிங்க. குளிர்ச்சியூட்டும் மலரலையே குண்டுமல்லி சரமாக, குளிர்ச்சியூட்டும் மலரவையே சரமாக அழகாக மழை பொழிய பாருங்கள். இந்திராணி அம்மா அவர்களே வருக, உங்கள் கவியை தருக. அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது
செயலராம் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கும் திருமதி து பவானி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவை நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் மாசித்துறை பழனி அவர்களுக்கும் கவி பெருமக்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவியை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. வரலாற்றை தின்று செறித்த கரையானுக்கு தெரியும் கன்னித்தமிழில் எழுதியதால் பனை ஓலையும் கற்கண்டாய் இனித்ததென்று மரத்தமிழனை கண்டால் மதக்களிறு மண்டியிடும் வேங்கை வெகுண்டோடுமென்று அன்று வாழும் உரையுமாய் தமிழர்கள் அதோ அந்த இமயம் தமிழ் கொடியை தாங்கி நின்றது. இதோ இந்த வங்காள விரிகுடா தமிழ் எல்லையாய் படர்ந்திருந்தது. இல்லை என்ற குறையின்றி அள்ளி கொடுத்து வாழ்ந்தனர். இன்று இறை தேடி போன பறவைகளைப் போல பிரிந்துள்ளோம். நம் கோட்டையிலே நரிகள் ஊளையிடுகிறது, ஓநாய்கள் வேட்டையாடுகிறது, தமிழ் சிங்கங்களை பூனைகள் விரட்டுகிறது. புலியை விரட்டிய மங்கையரை தங்கமது மண்ணில் மறைந்துள்ளதை போல மக்களோடு மக்களாய் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு மறந்தாயோ? அணுக்கள் 2 சேர்ந்தால் ஆதவன் அண்டத்தை ஆளுகிறான். தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் அகிலத்தையே ஆளலாம். அலைகள் கூடி உடைக்கிறது கடலை, அலைகள் கூடி உடைக்கிறது கரையை. தமிழர்கள் கூடினால் எதிரிகளின் இடுபொடித்து அடுப்பெருக்கலாம். காற்று கைகோர்த்து வளைக்கிறது மரத்தை. தமிழர்கள் கைகோர்த்தால் தமிழீயம் பிறக்கும். ஈழத்தில் கண்ணீர் மறையும். பாதரசம் போல புறத்திலே சிறு துளியாயினும் அகத்திலே உச்ச உஷ்ணத்திலும் உருகாத உலோகமான தமிழர்களே, ஒன்று சேராத துளிகள் குளத்தை நிரப்புவதில்லை. ஒன்று கூடுங்கள், இல்லை என்றால் நாளை நம் குஞ்சுகள் வாழக்கூட கூடு இருக்காது. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்து நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். இமயத்தில் தமிழ் கொடி பறக்க வேண்டும், புலி விரட்டுகின்ற மங்கையரை காக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒற்றுமை வேண்டும், தமிழர்கள் கைகோர்த்து நிற்க வேண்டும். அகிலம் நம்மை திரும்பி பார்க்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அழகான கவிவரிகளை தந்த அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி அம்மா, நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக என்னுடைய செல்ல தமிழெடுத்து சினுங்காமல் சிதறாமல் சிற்ப கவிதை கொண்டு சிந்திக்கும் கவிதைகளை சீருடனே தருவதற்கு வாருங்கள் ஐயா செல்வகுமரவேல் அவர்களே. நன்றி, வணக்கம் ஐயா. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கும் இங்குற்ற நரிகளால் தொல்லையா. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்குரிய தமிழ் சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். வணங்குதலுக்கும் வழிகாட்டுதலுக்குரிய எம்மின் வாழும் வல்லவனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி இன்றைய கவியரங்க தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மாசித்துறை ஐயா அவர்களை வணங்கி வரவேற்பை நல்கி இடம் சாரும் பவானி அம்மா அவர்களை வணங்கி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பிரித்தாலும் சாதியும் பிரித்தாலும் மதமும் பேயென பிடித்து ஆட்டும் நிலையை விரித்தாலும் மனதில் விழிப்போடு நின்றால் வெறுப்பென்னும் போர்க்களம் விளையாது நம்மிலே. புரிகின்ற நெஞ்சிலே போர்க்களம் இல்லை, புறப்படு தீயாய் படைப்பாய் புது எல்லை. சரிபட்டு வருமென்று பிரிவினை பேசாது, சரியான மானுடம் சரியாக்கு தீர்வலம். தமிழர் என்னும் தாயின் மடியில் தழைக்க பிறந்த ஒரு மானிட பிள்ளை, அமிழ்தம் என்னும் குடியின் கீழே அமர்ந்து பேசு பொதுநல பரப்பு. இமியும் பேதமை புரட்டித்தள்ளு, இன்னல் இல்லை தமிழர் குடியில். உமியும் போலே புறக்கும் பிரிவினை, ஒன்றாக தமிழா வென்று வாழலாம். தீட்டு என்ற திராவிட கூட்டில் திண்டாடும் தமிழர் நன்முறை வாழ்வு. ஏட்டை புரட்டு ஏளனம் புரியும், ஏற்றமிகு தமிழரை புதைப்பது அறியும்.
கோட்டை போனது கொடுமை காண்பாய், கடுமை கட்டில் கண்ணல் மொழியர். சாட்டை எடுத்து சுழற்றும் வேலையை சற்றும் தயங்காதே ஒற்றுமை காண்பாய். இன்னும் தாமதம் இங்கே ஏனடா, இன்னுயிர் தமிழா, 2000 ஆண்டு முன் செல்லடா. என்ன என்ன இடிக்குமடா நெஞ்சம், இன்றும் நம்மின் பிரிவினை பாரடா. ஒன்று சொல்ல முடியாத காலமா, இன்றும் தமிழர் இணையாத காயமா. ஒன்றுபடவே உணர்வு கோரடா, உண்டு வாழ்வு வென்று ஆளடா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஐயா, அருமையான கவிதை வரிகள். புதியது படைக்க தீயாய் புறப்பட வேண்டும் என்றும், மக்களிடம் பொது நலம் பரப்ப வேண்டும் என்றும், ஏட்டை புரட்டினால்தான் ஏளனத்தை அறிய முடியும் என்றும், சாட்டையால் சுழற்ற வேண்டும் சாதிக்கம் செய்பவர்களை என்றும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒன்றுபட்டால்தான் நம் உணர்வை வெளிப்படுத்த முடியும் என்றும் அழகான கவிவரிகளால் எங்களை அன்பாக கவி கொடுத்த ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுக்கள். நன்றிகள் ஐயா. வணக்கம். அடுத்ததாக உஷாராணி அம்மா, காரைக்குடி. உஷாராணி அம்மா, உஷாராணி அம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம். ரதத்திலே வட்டமிட்டு இரத்தத்திலே வட்டமிட்டு இருதயத்திலே நிலைக்க நின் கவியை தாருங்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள். வணக்கம். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருக்கும் நற்றமிழ் சான்றோராம் நன்மலர்கள் அனைவரது கவிதை மனத்தையும் மனதார நுகர்ந்து வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. உலக உயிர்கள் அனைத்தும் தம் இனத்தோடு குலவி வாழ்தலே குவலயத்து இயற்கை. ஓரறிவு முதலாக 6 அறிவு மனிதன் வரை சேர்ந்து வாழ்தலையே இயல்பாய் கொண்டவர்கள். மானினம், மீனினம், ஆவினம், பூவினம் எனவும், யானை கூட்டம், காளை கூட்டம், வாழை தோட்டம் எனவும் கூட்டுறவாய் ஒன்றுபட்டு இருக்கும் உயிரினங்களை ஒன்றுபடுத்தி அழைப்பதுண்டு. விலங்கினம் உணவு தேடும் போது கூட தனித்தனியே விலகிச் சென்று தான் மட்டும் உண்போம் என்று எண்ணும் இயல்பு எப்போதும் அதற்கில்லை. கொடிய விலங்காயினும் எளிய விலங்காயினும் கூட்டாய் சேர்ந்தே வாழ்வது இயற்கை. கூட்டமாய் வாழ்வதால் வேட்டையில் தப்பலாம், கூட்டமாய் இருப்பதால் பாதுகாப்பாய் உணரலாம் என்பதால் என்னவோ விலங்குகள் இனமாய் கூடி வாழ்வதை தன் இயல்பாய் கொண்டு இயங்குகின்றன. ஒன்றுபட்டு வாழும் வாழ்வில் நமக்கு மட்டுமல்லாது மற்றவர் தமக்கும் நன்மையே விளையும். சின்னஞ்சிறு வயது கதைகளில் ஒன்றாம் தன்னந்தனி சிங்கம் ஒன்றாய் வாழ்கின்ற நட்பாம் 4 காளைகள் தம்மை நட்பை முறித்து தனிமையாக்கி தமக்குணவாய் கொண்ட கதை. காளைக்கு மட்டுமன்று, வேளைக்கு வேளை நிறமாறும் மனிதரும் ஒன்றுபட்டு வாழக் கற்றால் நன்றே காண்பர். ஆதி மனிதன் காலம் துவங்கி அண்மை மனிதன் காலம் வரையில் ஒற்றுமையை உடைத்தே வெற்றியை அடைகின்றார். ஆதி மனிதன் காலம் துவங்கி அண்மை மனிதன் காலம் வரையில் ஒற்றுமையை உடைத்தே வெற்றியை அடைகின்றார். நாட்டை பிடிக்க எண்ணும் மன்னவன் வேட்டைக்கு முன்னே அன்னவன் நாட்டின் நட்புறவு நாடுகளை தன்மயம் ஈர்த்தோ தனிவழி பிரித்தோ தன்னந்தனியாக்கி தம் எண்ணம் முடித்திடுவர். 200 ஆண்டுகளாய் இந்திய திருநாட்டை தமக்கு உரித்தாக்கி உருக்குலைத்த அந்நியர் செய்திட்ட கபடம் நாம் அறிவோம். ஒற்றுமையில்லா குறுநில மன்னர்கள் தம்முள் குழப்பமும் சண்டையும் உண்டாகும்படி செய்து தங்கு தடையின்றி தன்னுடைய எண்ணத்தை இந்திய மண்ணில் தங்கு தடையின்றி முடித்து கொண்டனர். ஒற்றுமையை இழந்ததால் நம்மவர் பலரும் மாண்டார். ஒன்றுபட்டு வாழ்ந்திடும் உயரெண்ணம் நம்மிடம் இருந்திருந்தால் அந்நிய சக்தி ஆதிக்கம் செலுத்தி இருக்க வாய்ப்பே இல்லை. பல்லாயிரவர் இன்னுயிர் மிச்சமாய் இருந்திருக்கும். அந்நியர் தலைமையில் அடிமையான அவலங்கள் சொல்லி முடியாது, சொன்னாலும் ஆறாது. பொறுத்து பொறுத்து பொங்கிய சிலரது அர்த்தமுள்ள முன்னெடுப்பு தன்னாலே உயிரையும் மதியாது, உடைமையையும் நினையாது,
உயிரணைய தலைவரின் பின் ஒன்றுபட்டு நின்றதனால் இழந்திட்ட இந்திய மண்ணை உரிமையுடன் அடைந்திட்டோம். சுதந்திரமாய் வாழ்கின்றோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்ற நல் வைர வரிகள் ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்துள், உணர்வினுள், உயிரினுள், ஏன் மூளைக்குள் தைத்து முளைத்து கிளைத்திட்டால் நல்லுலகில் வம்பேது, வழக்கேது, வீணான சழக்குத்தான் ஏது? கூடி வாழ்வதே கோடி நன்மை பெற நாடிடும் நல்வழி என்பதை உணர்ந்து ஒன்றுபட்டால் உலகோர் அனைவருக்கும் என்றும் நல்வாழ்வு வாழ்ந்து இவ்வுலகில் பிறந்ததன் நோக்கத்தை மகிழ்வுடன் அடையலாம். ஒன்றுபட்டே வாழ்வோம், ஒளிமயமாய் விளங்குவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அனைத்து உயிரினங்களின் ஒற்றுமையே சிறந்தது என்றும், கூட்டுயர்வே நாட்டுயர்வு வாழ்க்கைக்கு உகந்தது என்றும், கூட்டுறவால் நன்மையே எப்போதும் நிலைக்கும் என்றும், ஆதி மனிதனிலிருந்து அண்மை மனிதன் வரை ஒற்றுமையை செயல்படுத்த வேண்டும் என்றும், ஒற்றுமையால் அந்நியர்களை விரட்டிவிடலாம் என்றும், பாரதியின் வைர வரிகளோடு ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு வேண்டுமென்றால் ஒற்றுமையே தேவை என்பதை வலியுறுத்திய அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி அம்மா, நன்றி. அருமையான கவிவரிகள். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையின் மணிமகுடமே, வசந்தத்தின் பொற்காலமே, பாலாற்றின் தேன் கலந்து அதை சுவைத்த பக்குவமே, தொடர்கவியின் நாயகியே, தொண்டாற்றும் உள்ளமே, தூய மனம் கொண்ட தூ பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களே, வாருங்கள் அம்மா, உங்கள் கவிமலையை பொழியுங்கள் அம்மா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய கவியரங்கம் 59வது கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் முனைவர் மாசித்ரா ஐயா அவர்களை வணங்கி மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து கவி உள்ளங்களையும் வணங்கி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை ஆசிரியப்பா வடிவில். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, தேடி சென்றால் தேங்கும் இன்பம், ஒற்றுமை உயர்வே ஒன்றாய் கூடி வெற்றியை புரிவோம், வெண்சங்கு ஊதுவோம், ஐயறி உயிரினம் ஐயமின்றி வாழுதே, தயக்கமின்றியே தரணியில் திரிந்தே, ஒற்றுமை திகழ்ந்தே ஓர் உயிராய் நிற்குது, வேற்றுமை மனதில் வேறறுத்து நிற்போம், சாதியும் மதமும் சாடாது நீயும் நீதியாய் ஒருங்கே நின்று காட்டிடு, மனிதம் போற்ற மானுடம் செழிக்கவே இனியும் வேண்டாம் இன்னல் நாட்டிலே, மனிதம் போற்ற மானுடம் செழிக்கவே இனியும் வேண்டாம் இன்னல் நாட்டிலே, இணைவோம் என்றும் இந்நாட்டில் ஒன்றென பிணைவோம் பண்புடன் பணிந்தே நாமுமே, வளரும் தேசமே வளம் பெற ஒளிரவே, வளர்க்கணும் அறிவை நீ வளமாய் வாழவே, அனைவரும் சமமாய் அகிலமும் உணரவே, சாதி சமயங்கள் களையவே, இணைவோம் ஒன்றாய், காக்கை குருவிகள் அன்போடு ஒன்றிணைந்து திரிய, மனிதா நீ ஏன் உன் மாநிலம் என் மாநிலம் என்று பிரிவினை காட்டுகின்றாய்? ஆகவே அனைவரும் ஒன்றுபடுவோம், இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்வதற்கு ஒற்றுமை வேண்டுமென்றும், ஒற்றுமையால் வென்றிடுவோம், அதற்கு ஒருமைப்பாடு தேவை என்றும், வேற்றுமையை வேறறுக்க ஒற்றுமையே கருவி என்றும், மக்களின் இன்னல் தீர ஒருமைப்பாடு தேவை என்றும், மனிதம் போற்ற ஒன்றுபடுவோம் என்றும்,
அனைவரும் சமமாக வாழ ஒருமைப்பாடே தேவை என்றும், மாநிலங்களை பிரித்து ஆளாமல் இந்தியாவை வல்லரசாக்கலாம் என்று வாகை சூடிய உங்களது கவிவரிகள் அருமையாக இருந்ததம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி அம்மா. நன்றி. நன்றி. அம்மா எல்லாருமே சொல்லிட்டாங்கம்மா. அடுத்து யாராவது இருக்காங்களான்னு யாருங்க? ஆனந்தி தீனதயாளன். ஆனந்தி கூப்பிடுறேன். மலர் ஆனந்த போதினியாய் அழகு மிளிரும் மலர் கனையாய் அரும்புகின்ற பூ எடுத்து அழகு கவி பொழிய வாருங்களம்மா. திருமதி ஆனந்தி தீனதயாளன் சென்னை அவர்களே, வாருங்கள். உங்களை முதலாக வரவேற்கின்றது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களுக்கும், இன்று தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரியவருக்கும் மற்றும் பவானி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தினர் அனைவருக்கும் முதலில் எனது பணிவான வணக்கங்கள். திருமதி ஆனந்தி தீனதயாளன், சென்னை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அன்று சுதேச மன்னர்கள் ஒன்றுபட்டிருந்தால் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருக்க மாட்டோம். இன்றும் நம்மிடம் ஒற்றுமை இல்லை. ஜாதி மத பேதங்கள் தலைவிரித்தாடுகின்றன. குடும்பங்களில் ஒற்றுமை இருந்தால் குதூகலம் நிறைந்திருக்கும். பணி செய்யும் இடங்களில் ஒற்றுமை இருந்தால் அன்பு நிறைந்திருக்கும். ஏழை பணக்காரர் என வேற்றுமை இல்லாமல் அனைவரும் சமமென நினைத்தால் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். மானிடர்களே, விழித்தெழுங்கள். மகத்தான நற்குணங்களோடு வாழுங்கள். பாரதத்தில் சமத்துவம் எனும் நிலையை பாடுபட்டு கொணருங்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சுதேசம் ஒன்றுபட ஒற்றுமை வேண்டுமென்றும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒற்றுமை வேண்டுமென்றும், பணி செய்யும் இடமெல்லாம் பக்குவமாய் மிளிர ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும், பாரதம் மிளிர பார்ப்புகழ அகிலமெல்லாம் நம்மை அண்டை நாடுகள் நம்மை நோக்க ஒன்றுபட வேண்டும் என்றும் அழகாக கவிவரிகளால் அம்மா அவர்களுக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி ஐயா. சிறப்பானதொரு கவியரங்கம் நிறைவடையும் தருவாயில் தனது வெற்றியை நிலைநாட்டிய கவியரங்கமாக அமைந்திருக்கிறது. மிக சிறப்பான ஒரு கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பன்ருட்டியைச் சேர்ந்த ஐயா இரா பிரபுலிங்கம் அவர்கள் தனது 72 அகவையிலும் கவியரங்கம் தொடங்கிய அந்த நிமிடம் தொட்டு இன்று வரை மிகவும் மகிழ்ச்சியோடு கவியரங்கத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துக்கள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் ஐயா. எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கும், பார்வையாளராக இருந்து குடும்பத்துடன் பார்த்து ரசிப்பதற்கு எனக்கு அனுமதி அளித்தமைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி பால் தங்கம் அவர்கள் எனக்கு தங்களுடைய இலக்கிய பூங்காவை அறிமுகப்படுத்தினார்கள். அன்று முதல் இன்று வரை நாங்கள் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பாரதியாருடைய பிறந்த நாள் விழாவில் கூட ஒரு கவிதையை படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். மிகவும் நன்றி. அனைவரும் மிகவும் சிறப்பாக பேசினார்கள். ஒரு சில மேற்கோள்கள் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அவையெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கவியரங்கம் கேட்கணும், ஒரு பட்டிமன்றம் கேட்கணும் அப்படின்னு இந்த வயசுல போய் வேற எங்கேயும் போய் பார்க்க முடியாது. வீட்டுல உட்காந்தபடி எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு விழா நடத்துறீங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வயசுலயும் எங்களால பார்த்து ரசிக்க முடியுது. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய தமிழ் தொண்டு மேன்மேலும் வளர்க, வாழ்க வாழ்க வாழ்க.
பவானி அம்மாவுடைய கோஆர்டினேஷன் நல்லா பண்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறீங்களான்னு சொல்லி கவனிச்சு பார்த்து செய்யறது நல்லா இருக்கு. உங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாரையும் ரொம்ப சிறப்பா செய்ய வைக்குது. அது நல்லாவே எனக்கு புரியுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு, நன்றி ஐயா. மிக சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறினீர்கள். இந்த கவியரங்கத்தை பற்றி மட்டுமல்லாமல் ஏற்கனவே நடைபெற்ற பாரதியார் விழா குறித்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி சிறப்பித்தீர்கள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தொடக்கம் முதல் நிறைவு வரை தொடர்ந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த கவிஞர் இரா பிரபுலிங்கம் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து சிரித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து என்ன அவர்கள் அந்த ஒளி வாங்கி திறக்கவில்லையே தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டால் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் மதிக்கத்தக்கது. இதற்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்ற ஐயா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நேரத்திலே அவர் சில வார்த்தைகளை பேசி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் திரு மாஸ்டர் ஐயா அவர்களே. வணக்கம். இலக்கிய பூங்காவின் குடும்பங்களை வாழ்த்த வந்திருக்கும் எங்களுடைய ஐயா அம்மா அவர்களே, பிரியமான பிரபுலிங்கம் ஐயா அவர்களே, கண்ணிமைக்காமல் கவி கூட்டத்தை கண்டுகளித்தவர்களே, மேற்கோளை மீட்டெடுத்த மேன்மைகளே, அறிவி முதிர்ந்த ஐயாவே, தொடர் கவிதைகளை காணும் தொன்மையே, உங்கள் இருவரையும் பழனி முருகன் அருளாலும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காக்களின் கவிச்சுடர்களாலும் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளம் மாசித்துறை முனைவர் மாசித்துறை பழனி திண்டுக்கல். நன்றி ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு எங்களுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்றுமே தொடரட்டும் ஐயா, தொடரட்டும். நன்றி நன்றி. சிறப்பானதொரு கவியரங்கம் நடைபெற்று இருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் இக்கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்ற ஐயா மாசுத்துறை அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய அம்மையார் பவானி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழருவி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் பெருமக்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாக காணொலியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இதை பார்த்துக் கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள், கருத்துக்களை தெரிவியுங்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் 7401 74 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.